தாம்பரத்துல 110 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா கட்டப்பட்ட தலைமை மருத்துவமனையை பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தாரு. தாம்பரத்தை அடுத்த குரோம்பேட்டை பகுதியில அரசு மருத்துவமனையானது இயங்கி வருது. பல்வேறு பகுதிகளில் இருந்து தினமும் 1500க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று போறாங்க. மருத்துவமனையில போதுமான வசதி இல்லாததாலையும் மழை காலங்கள்ல மழைநீர் மருத்துவமனைக்குள்ள புகுந்து விடுவதாலையும் பல்வேறு வசதிகளோட மருத்துவமனையை தரம் உயர்த்தணும் பொதுமக்கள் தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையா தரம் உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருக்கு. இதற்கு கடந்த 2021ஆம் ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டு 110 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது. மேலும் தாம்பரம் சானிட்டோரியம் ஜிஎஸ்டி சாலையில தேசிய சித்த மருத்துவமனை வளாகம் அருகே உள்ள அரசு காசநோய் மருத்துவமனை வளாகத்துல 5 ஏக்கர் பரப்பளவுல 6 தளங்கள் கொண்ட 400 படுக்கை வசதிகளோட மருத்துவமனை கட்டிட பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளானது முடிவடைந்த நிலையில மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 7 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை புறநகர் பிரிவு 1 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீடுல ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் மற்றும் 3 நகர்ப்புற துணை சுகாதார நிலையங்கள்னு எல்லாத்தையும் பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் திறந்து வைத்தாரு.